அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சு விஜய் அவர்களுடைய முதலாவது பட்ஜெட் இன்னைக்கு முதலாவது பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காரு. அந்த பட்ஜெட் எப்படியானது, அதில் என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்காரு, பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டமா, ஏழைகளுக்கு ஏகப்பட்ட திட்டமா, மீனவர்களுக்கு திட்டமா, அப்புறம் முதியோர்களுக்கு திட்டமா அப்படின்னு ஏகப்பட்ட திட்டங்களை விளம்பரமாக அடிச்சு தள்ளிட்டாங்க இன்னைக்கு செய்தி நிறுவனங்கள் எல்லாமே. ஆனால் அதற்கு பின்னாடி நிதர்சனமான சில உண்மைகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கறதா இந்த வீடியோ. எனவே எல்லா தரப்பு மக்களும் பாருங்க. முக்கியமாக யார் பார்க்கணும்னா, இந்த ஒரு பொண்ணு ஒன்று பேச தெரியுமா, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் அவர் கையிலேருந்து காசு கொடுப்பாரு, மக்கள் காசை தொட மாட்டாருன்னு இல்லையா, அந்த மாதிரி நிறையா பேர் தெரிஞ்சிங்க. நீங்கள் பாருங்கள். ஏன்னா முதல் முறையாக அரசியலை கவனிக்கிறீங்க, முதல் முறையாக ஆட்சி அதிகாரம்னா என்னன்ற விஷயத்தை பார்க்குறீங்க. எனவே அரசியலையும் சேர்த்து கற்றுக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. யார் ஏமாத்துறா, யார் பித்தலாட்டம் பண்ணுறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இப்போ பட்ஜெட்டுக்குள்ளே போகலாம். முதலாவது எங்கேருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, இந்த பட்ஜெட்டில் அண்ணன் சீரு. முதலாவது எங்கேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, திருமணம் ஆகக்கூடிய ஒவ்வொரு திருமணம் நடக்குது இல்லையா, அங்கே அண்ணன் சீராக, தாய்வழி சீராக விஜய் அவர்களுடைய இந்த அரசாங்கம் ஒவ்வொரு திருமணத்திலும் 8 கிராம், அதாவது 1 சவரன் தங்கமும் அதோட சேர்த்து ஒரு பட்டு சேலையும் கொடுப்போம். அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க, செஞ்சிட்டார்ல அப்படின்னு. இந்த தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, 2011 நடைமுறையில் இருக்கு. ஆனால் இடையில அப்பப்போ நிறுத்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாக்குறுதி கொடுக்குறாரு, கூடுதலாக பட்டு சேலை தரேன். இப்போ இது வாக்குறுதியாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டை நீங்கள் கவனிக்க எங்கே கவனிக்கணும், இதுலேருந்து ஆரம்பிக்கிற பாருங்க. வாக்குறுதியாக பார்க்கும்போது கேட்டது ஆகான் இருக்கா, ஆகான்னு இருக்கும். ஆனால் உள்ள இப்போ நான் இருக்கேன், நான் தான் உங்களுக்கு அண்ணன் இல்லாட்டி ஒரு தந்தை இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இருந்து உங்கள் வீட்டில் இருக்கணும் 4 பேர், எல்லா பேருக்கும் ஆளுக்கு ஒரு மோதிரம், அதுவும் 8 கிராமில் ஒரு மோதிரம் வாங்கி போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கைதட்டுறீங்க. மொத்தமாக அதுக்காக நான் நிதி இருந்தாங்க 20,000 ரூபாய். 20,000 ரூபாயில் 8 கிராமுக்கு எங்கேயா வாங்குவியா? நான் சொல்கிறேன், அறிவிக்கும் போது நல்லா இருக்கா, ஆனால் நிதி எங்கே இருக்கு, இந்த கேள்வி தான் இங்கே வரணும். அது என்ன அப்படின்னா, பட்ஜெட்டில் அறிவிச்சாரு, ஆனால் நிதி ஒதுக்கீடு பாருங்க 812 கோடி. 812 கோடியில் ஒரு பக்கத்து 8 கிராம் நகை தரேன்றாரு, இன்னொரு பக்கத்து பட்டு சேலை வேலை தரேன்றாரு. ஆனால் 812 கோடி தான் இருக்குது. இது அப்படியே பின்னோக்கி போகும். பின்னோக்கி போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டேட்டா ஒன்று, பின்னோக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வரும் சொல்லுங்க. ஒவ்வொரு வருடமும் சுமார் 6லேருந்து 7 லட்சம் கல்யாணம் நடக்குது. இது தமிழ்நாட்டில் 6லேருந்து 7 லட்சம் கல்யாணம். இந்த 6லேருந்து 7 லட்சம் கல்யாணம் நடக்குதுல்ல, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் குறைஞ்சபட்சமாக அந்த 8 கிராம் இருக்கு இல்லையா, அந்த 8 கிராம் நீங்கள் கொடுக்க முயற்சி பண்ணாலே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 6,000லேருந்து 7,000 கோடி தேவை. எவ்வளவு? 6,000லேருந்து 7,000 கோடி தேவை. ஆனால் ஒதுக்குனது எவ்வளோ தொகை? 812 கோடி. 812 கோடி எங்கே இருக்குது? நீங்கள் தேவையான 7,000 கோடி எங்கே இருக்குது? நான் முதல் சொன்னேன்ல, உங்கள் எல்லா பேருக்கும் நான் மோதிரம் வாங்கி தரேன்னு உங்கள் அப்பா சொல்லலாம். வீட்டில் 4 பேர் இருந்தால் கடைசி உங்கள் கையில் ஒரு 20,000 கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, 4 மோதத்துக்கு எங்கே போவீங்க? நிதியை காணாமே. நிதி அதற்கு தகுந்தாப்புல ஒதுக்குனாங்கன்னா அதை காணா. அப்போ இது உண்மையா நடைமுறை சாத்தியமா அப்படின்னா அங்கே தான் பித்தாட்டம்னு ஆரம்பிக்குது. இதற்கு முன்னாடி இருந்தவங்களா கொடுத்துருப்பாங்களே அப்படி ஒரு டவுட் வரும். கேட்டால் 2024 இது 2011 ஆரம்பிக்கப்பட்டது. 2024 சுமார் 720 கோடி ஒதுக்குனாங்க. அப்போ 4 கிராம் தான் கொடுத்தாங்க. 720 கோடி ஒதுக்குனாங்க, 4 கிராம் தான் கொடுத்தாங்க. எப்போ? 2024. 2024 தங்கத்தோட விலை எவ்வளவு? சும்மா 77,000 ரூபா. 10 கிராம் தங்கம் சொல்கிறேன். 10 கிராம் தங்கம் ஏறக்குறைய 77,000 ரூபா. இப்போ என்ன? 1,44,000 ரூபா. அதாவது 98-99% கூடிருச்சு, டபுள் ஆயிடுச்சு விலை. அப்போ அதையே நீங்கள் திரும்ப கொடுத்தா கூட, அதே பட்ஜெட்டை ரிப்பீட் பண்ணால் கூட நீங்கள் உங்களுக்கு 1,600லேருந்து 1,700 கோடி தேவை. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? 8 கிராம் தங்கம் தர போகிறேன்னு. அப்போ இது இந்த கணக்கு போட்டாலே 3,000 கோடி தேவையே. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? 2024 அந்த ரேட்டு இப்போ கிடையாது தங்கத்தோட விலை. அன்னைக்கு 720 கோடி ஒதுக்குனாங்க 4 கிராமுக்கு. 4 கிராமுக்கு 720 கோடி ஒதுக்குறாங்க. அதில் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இருந்துச்சு. அப்படியே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு விஜய்? 720 கோடியா 100 கோடி எக்ஸ்ட்ரா, 712 கோடி. ஆனால் என்ன சொல்கிறாரு? 8 கிராம் தரேன்னு. அந்த 4 கிராம் தரதுக்கு நீங்கள் 1,500 கோடி ஒதுக்கணுமியா? இதில் 8 கிராம் வச்சுக்க 3,000 கோடி ஒதுக்கணும். கூடுதலாக பட்டுச்சேலை போடு 4,700 கோடி ஒதுக்கணும். குறைஞ்சபட்சம் நீ 4,700 கோடி ஒதுக்கிருக்கணும். ஆனால் 800 கோடி ஒதுக்கியிருக்காரு. அந்த இடத்துல தான் கேட்குறவன் கேனையா இருந்தால் வச்சுக்கவேன், என்ன வேணா உருட்டலாம் இல்லையா? நான் ஒரு பொண்ணு சொன்னேன், அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, எங்கள் அண்ணன் இங்கே
அவருடைய காசை கொடுக்க போறாரு அப்படின்னாங்களே, அந்த மாதிரி நிறைய பேர் தெரியுதுங்கன்னு நினைக்கிறேன். எது கூட்டல் கழித்தல் கூட தெரியாம, சாதாரண கூட்டல் கழித்தல் தெரிஞ்சாலே இந்த நான் சொல்ற கணக்கு புரிஞ்சிடும். ஏங்க அன்னைக்கு வித்த விலைன்னா இன்னைக்கு வித்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வித்த விலைக்கே அவங்க 700 கோடி ஒதுக்குனாங்க. இன்னைக்கு என்ன விலை வித்துக்கு இருக்குது? அன்னைக்கு 4 கிராம் தான் தராங்க, இன்னைக்கு நீங்க 8 கிராம் தரேன்றீங்க. அன்னைக்கு பட்டு சேலம் தரல, இன்னைக்கு பட்டு சேலம் தரேன்றீங்க. ஆனா அதே நிதியை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. என்ன அர்த்தம்? கேட்கணுமா இல்லையா? இல்லை கேட்கணுமா இல்லையா? அவன் இது ஏமாத்துற வேலையா இல்லையா? இல்லைங்க, உள்ள நம்பர் விட்டுருக்கலாம், அவர் வந்து வெளியே பேச சொல்லுங்க. ஃப்ராடு. அடுத்த விஷயத்துக்கு வரேன். அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா, இவங்க வாசிக்கும் போது இப்படிலாம் வாசி நான் பார்த்ததில்ல. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 800 கோடி 1000 கோடி 250 கோடி இப்போ ஒதுக்குறாங்களே, இந்த திட்டங்களும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சகத்துக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்குறோம் அப்படின்றதான் முக்கியமாக படிப்பாங்க. ஆனால் முதல் முறையாக உட்காந்து டீட்டெயில்டாக எல்லா திட்டத்தையும் அறிவிக்கிறாங்க. இவங்க என்ன திட்டத்தோட வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு செய்தி ஃபுல்லாக நம்ம தான் கொடுக்குறோம், எல்லாம் விளம்பரம் தான், பிச்சு உதறோம், பிளாஸ்ட் அப்படின்னு வந்துருப்பாங்க போது. அதில் சின்ன அறிவிப்புலாம் வர பாருங்களேன், வெறும் 25 கோடி 5 கோடி 3 கோடி ஏகப்பட்டது. எல்லா பேருக்கும் ஒரு செய்தி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. நல்ல விளையாட்டு திறன் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளை சர்வதேச அளவில் பயிற்சி கொடுக்க போகிறோம் பிரான்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் எல்லா போட்டு ஓட்டிக்கிருக்காங்க. பார்த்தீங்களா, அண்ணன் என்ன சும்மாவா? அதுக்கு எங்கே நிதி? 5 கோடி ரூபா. 5 கோடி ரூபாயா? தேசிய அளவில் விளையாடுறாங்க இல்லையா, அதாவது ஸ்டேட் லெவலில் மாநில அளவில் முதலிடத்தில் வரக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை இந்த விளையாட்டில் சுமார் 20,000 35,000 குழந்தைங்க. அது பள்ளிக்கூடத்தில். அந்த குழந்தைகளுக்கு செலவழிக்கிறதுக்கு நீங்கள் இந்த தொகையை ஒதுக்குறீங்க வச்சுக்கோங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபா கொடுக்கலாம். அதுவே பெருசுன்னு வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு மேலே நேஷனல் லெவலில் தேசிய அளவில் அடிக்கிறாங்களே, அதுவே இங்கே இருக்கிற குழந்தையோட எண்ணிக்கை 3000 4000. இந்த குழந்தைகளுக்குலாம் நீங்கள் ஒதுக்குற தொகை இருக்கு இல்லையா, அதை ஒதுக்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக வருஷத்துக்கு 12,000 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா 5 கோடி தானே ஒதுக்குறீங்க. இந்த 5 கோடியை ஒதுக்கிட்டு எவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணுறீங்க? இவங்க பண்ண விளம்பர காசு தான் அந்த 5 கோடி எனக்கு தெரிஞ்சு. இது நிதியா? ஊரில் ஏமாத்துற வேலையா இல்லையா? அதான் சொல்கிறேன், நீங்கள் நம்பர்ஸை மட்டும் தான் உண்மை சொல்லும். தேசிய அளவில் இல்லாடி ஸ்டேட் லெவலில் வேலைக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை 40,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீ 5 கோடியை ஒதுக்கிட்டு நாங்கள் எல்லா குழந்தைகளும் இன்டர்நேஷனல் லெவல், அது சர்வதேச லெவலில் நாங்கள் பயிற்சி கொடுக்க போகிறோம்னு சொன்னால் அப்போ ஏமாத்துற வேலையா இல்லையா? இது ஏமாத்துற வேலை, ஃப்ராடு தனம். இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள வரலாம். அடுத்த விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகமே இருக்குது இந்த ஆள் மேலே. யார் மேலே? விஜய் மேலே. ஏன்னா இந்த 10 நாளாக என்னையா பண்ணீங்க? 15 நாளாக இவர் தினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தி எடுத்து திருப்புங்க. அந்த துறை அமைச்சரை கூப்பிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதில் கூட நிர்வாகிகள் அமைச்சர்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க. பட்ஜெட்டுக்கு வரோம், இப்படி உட்காந்த மாதிரி இப்படி உட்காந்த மாதிரி போட்டிருப்பாரு. அப்படி என்னதான் நீ கேள்வி கேட்டதில் இந்த கேள்வி நீ அங்கே கேட்டதாலே தெரிஞ்சிருக்குமே, நாங்கள் இந்த மாதிரி திட்டம் கொண்டு வர போகிறோம்னு சொன்னால் அதுக்கு நிதி எவ்வளோ ஒதுக்குறீங்க, அதுக்குடைய பயனாளர்கள் எவ்வளோ பேர், அந்த பயனாளர்களுக்கு கரெக்டான நிதி ஒதுக்கப்படுதா, தமிழகம் முழுவதுடைய பயனாளர்களுக்கு பரவலாக சென்று சேருமா, இதோட பாதிப்பு எப்படி வெளியே வரும், இந்த திட்டத்தின் மூலமாக என்ன நம்மளால் வெளியே கொண்டு வர முடியும் அவுட்கம், இது கொண்டு வர முடியுமா, இதை கேட்கலாமா இல்லையா? 5 கோடி ரூபா ஒதுக்கிறீங்க, சர்வதேச அளவில் குழந்தைகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க போகிறோம், இதை மட்டுமா கேட்டால் என்ன நிதின்னு கேளு. அப்போ ஒழுங்காகவே கூட்டம் நடத்தலை கேட்டால் அது எல்லாம் விளம்பரமாக ஒரு பேருக்கு நடத்திட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க. அப்போ இது எல்லாம் முட்டாள்தனமாக நம்மளை எல்லாம் விளம்பர போக்குள்ளே போகிறது. கோட்டு போட்டிருக்காரு, நடந்து போகிறாரு, எந்திரிச்சு கை காட்டுறாரு, இதுக்குள்ளேயே ஓடிட்டு தீரானுங்க இந்த மீடியாவும். இதுவா வேலை? 15 நாள் வேலை பார்த்து தான் இந்த கேள்வி அவர் கேட்டிருப்பார். இது ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, 5 ஆடுகள், விதவை, அதுக்கப்புறம் ஊனமுற்ற பெண்கள், விதவை பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்க எல்லா பேருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் விதவைகளோட எண்ணிக்கை 35 லட்சம் பேர். இதில் ஆதரவற்றவர்கள் இருக்காங்களே, அதாவது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை இருப்பாங்களா, இவங்களோட எண்ணிக்கை 4 to 5 லட்சம் பேர். இதை தாண்டி இதில் ஊனமுற்றவர்கள், அதில் ஊனமுற்றவர்களில் பெண்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3.25 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம். இதில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பதிவு செஞ்சவங்க மட்டுமே 1 லட்சத்துக்கு மேலே பதிவு செஞ்சவங்க, பதிவு செய்யாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இது எல்லாம் கூட்டி எங்கிட்டு கழிச்சு பார்த்தா 48 லட்சம் பேர் வருவாங்க. கேட்டா 48 லட்சம் பேர், நல்லா காது கொடுத்து கேட்கணும், 48 லட்சம் பேர் வருவாங்க. 5 ஆடு கொடுக்குறேன். இந்த திட்டத்துக்கு நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்க? 110 கோடி. 110 கோடி எங்கே இருக்கு? இங்கே சுமார் 48 லட்சம் மக்கள் எங்கே இருக்காங்க? அப்போ ஊரை தானே ஏமாத்துற. 110 கோடி என்ன ஆகும்? 5 ஆடு. நீ யோசிச்சு பாருங்க, 5 ஆடு. வெடல ஆடலாம் வேணாம், 1 வருஷம் வயதான ஆடு இருக்கு இல்லையா, 1 வயசு குட்டி இருக்கு இல்லையா, 1 வயசு குட்டி அதை வச்சு வளர்க்கட்டுமே,
அப்படின்னு சொல்லி வளர்த்து கொடுத்தா கூட அதுவே நான்சென்ஸ் வச்சுக்கோங்க, கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, கொடுத்தா கூட அதுவே 4000 5000 வந்துடும். நீங்கள் அதுக்கு மட்டுமே 6000 6800 கோடி தேவை இல்லைங்க. நாங்கள் எல்லா பேருக்கும் கொடுக்கணும் முயற்சி பண்ணல, அதான் அண்ணே. அப்புறம் மிக மிக சமூகத்திலேயே பின்தங்கின நிலைமையில் பார்க்கல, அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ண போகிறோம். அதனாலுமே கூட 5 லட்சம் பேர்யா இங்கே நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து படிச்சிக்கலாம் தெரியல. மிக மிக பின்தங்கிய நிலைமையில் வறுமையில் வாடக்கூடிய பெண்கள் மட்டுமே லீட் பண்ணக்கூடிய குடும்பங்களுடைய எண்ணிக்கை 5 லட்சம். அந்த 5 லட்சம் பேர் இருக்காங்களே, அந்த 5 லட்சம் பேர் கூட கொடுக்க முடியாது அவனால. இந்த திட்டத்தை வச்சு எவ்வளோ பேருக்கு கொடுக்கலாம்? 30,000 பேருக்கு. 30,000 பேர்னா 48 லட்சம் பேர் 30,000 பேர் எங்கே இருக்கு? ஊரை ஏமாத்திரியா? 1% கூட கிடையாது. மற்றெல்லாம் நான் வேடிக்கை பார்க்குறதா திட்டத்தை வச்சு? அப்போ இது கொடுக்கறது மூலமாக ஊரை ஏமாற்ற முயற்சி பண்ணுறா தானே? ஏதோ விளம்பரம் 110 கோடியை வச்சுக்கிட்டு 48 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு க்ரௌடை, ஒரு கூட்டத்தை எவ்வளோ ஏமாற்ற முயற்சி பண்ணுறீங்க? 5 ஆடு. இந்த ஆடு எங்கே போகும்? அடுத்த கதை இருக்குது. 30,000 பேர் எப்படி பயனாளர்களை தேர்வு செய்வீங்க சொல்லுங்க அப்போ? ஏன்னா எலிஜிபிளே 48 லட்சம் பேர். சரி, அதில் எப்படி கூட்டி கழிச்சாலுமே 5 லட்சம் பேர் மேலே போவாங்க. அவங்களை எப்படியா தேர்வு செய்வீங்க? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு மட்டுமே கொடுக்க முடியாது இந்த ஆடுகளை. 5 ஆடு கொடுக்க வைப்போம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபுல்லாமே. அப்போ இது அப்பட்டமாக ஏமாத்துற வேலை இல்லையா? திரும்பவும் சொல்கிறேன், நான் என்ன வேணால் திட்டம் போடலாம். நாளைக்கு விஜய் வந்து உட்காந்துட்டு எல்லார் வீட்டுக்கும் கார் அப்படின்னா தலையாட்டுவீங்களா? அவர் ஆட்டு போயிடுவார். நிதி எங்கேயா? அதில் அறிய வேணாம், நமக்கு கேட்க வேணாமா? எங்கே அந்த நிதி வருது? நிதியை காட்டு. நிதியை 110 கோடி ஒதுக்கிட்டு 8000 கோடி ஆக வேண்டிய பட்ஜெட்டில் 110 கோடி ஒதுக்குனா அப்போ 8000 கோடிக்கு திட்டம் வரப்போகிறதில்ல. அப்போ 110 கோடிக்கு இடம் இருக்கும் 30,000 பேருக்கு. அவன் 48 லட்சம் பேர் ஏமாற்ற போகிறாரு. அவன் ஏமாத்துறது தானே திட்டம் போடுற. அப்போ நீ என்ன மாற்றம்? அவன் மாற்றம்னு சொல்லாத சரியா? 2024 வித்த தங்கத்துக்கு 4 கிராம் கொடுக்கும் போது ஒதுக்கின தவிர 720 கோடி. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் 8 கிராம் கொடுப்பாராம், பட்டு சேலை கொடுப்பாராம். ஆனால் தங்க விலை ஏறிடுச்சு. ஆனால் இவர் ஒதுக்கிற தொகை 800 கோடியா? என்ன ஏமாத்திரியா? அடுத்த விஷயத்துக்கு வரேன். அடுத்த விஷயம் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆனது, இவங்க எல்லா பேரும் ஏமாத்துறதுக்கு போடுறாங்கன்னு போதுதான். நூலகங்கள் இருக்குல்ல, பொது நூலகங்கள், அரசனுடைய லைப்ரரி இல்லையா, அதெல்லாம் மேம்படுத்த போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நூலகங்கள் தான் முக்கியம் குழந்தைகளுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட வசனம் பேசினாங்க. ஒதுக்கிற தொகை 10 கோடி. 10 கோடி மொத்தம் இருக்கக்கூடிய பொது நூலகங்கள் மட்டுமே 4600க்கு மேலே. அதாவது 4600க்கு மேலே பொது நூலகங்கள் மட்டும். இந்த பொது நூலகங்களுக்கு நீ 10,000 கோடி ஒதுக்குனேன்னா ஒவ்வொரு நூலகத்துக்கும் 21,000 ரூபா வருமா? 21,000 ரூபா. அதாவது மாதம் 2,500 ரூபா கொடுக்க போகிறார். மாதம் 2,000 ரூபா வச்சுக்கிட்டு அந்த நூலகம் என்னத்தை முன்னேற்றிடுவான்? அவன் பித்தலாட்டம் தானே பண்ணுற. பித்தலாட்டமா இல்லையா? ஊரை ஏமாத்துற வேலை. இந்த 10 கோடியை உருப்படி 1000 விஷயம் பண்ணலாம். அந்த 10 கோடி 5 கோடி ஒதுக்கியிருக்காருல, இது எல்லாமே ஊரை ஏமாத்துறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. நான் அடிச்சு சொல்கிறேன், 10 கோடி 5 கோடி 4 கோடி 3 கோடி இது என்னையா திட்டம்? பட்ஜெட்டு. அதாவது ஒரு அமைச்சகத்துக்கு கீழே இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே அப்போ போட்டால் கூட ஒரு 20-30 கோடி ஒதுக்குவாங்க. அப்போவுமே கூட இவ்வளோ மட்டமான தொகை ஒதுக்கி நான் பார்த்ததில்ல. இவ்வளோ மட்டமாக தொகையை ஒதுக்கிட்டு விளம்பரம் எழுப்போம். விளம்பரம் பத்தாது உங்களுக்கு. எல்லாத்துலையும் வெற்றி 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 எழுதி வச்சிருக்காங்க. எல்லா திட்டத்து பேரையும் மாற்றி வச்சிருக்காங்க. இது ஒரு வேலையான்னு கேட்குறேன். இதோ ஒரு வேலையாக உட்காந்துக்கிட்டு நிதி அமைச்சர் படிச்சுட்டு இருக்காரு. எனக்கு என்ன புரியவே இல்லைன்னா, லைப்ரரிக்கு 10 கோடி ஒதுக்குறியே, 4600 கோடி இந்த என்னென்ன வாசிக்க போறன்ற விஷயம் முன்பே விஜயவுடன் கலந்து ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. 10 நாள் பேசியிருந்தார்ல, மீட்டிங் என்னத்தை போட்டாரு? அப்போ கேட்டுதான் வச்சுக்கவேன், சார் பொது நூலகங்கள்லாம் நான் முன்னேற்ற போகிறோம். அப்படியா? சரி, எவ்வளோ இருக்குங்க? சிம்பிள் கேள்வி. ரோட்டில் போகிறோம் கேட்பான், கடை சாதாரண விவசாயி கேட்பான், எவ்வளோப்பா இருக்குது? 4600 பேருங்க. 4600 லைப்ரரி இருக்குன்னா எவ்வளோங்க பட்ஜெட் ஒதுக்க போகிறீங்க? 10 கோடிங்க. என்னங்க சொல்கிறீங்க? 4600 லைப்ரரி முன்னேற்றம்னா ஒரு லைப்ரரிக்கு ஒரு 20 லட்ச ரூபா ஒதுக்குனா கூட எப்படிங்க 10 கோடி பத்தும் அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டா நீங்கள் என்ன டிஸ்கஷன் நடத்துனீங்க? என்ன கலந்து ஆலோசனை என்ன பண்ணீங்க? கலந்து ஆலோசனை என்ன தான் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சாலும். சும்மா ஊருக்குள்ள விளம்பரம் மட்டும் பத்தலை இந்த அரசுக்கு. அதுக்கப்புறம் லேப்டாப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டுருக்காங்க. இவங்க சும்மாவே பொய் செம்மையாக பரப்பியான் இந்த டிவிக்கு. இந்த கிடச்சிருச்சு எல்லாமே பரப்பிக்கிறியான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேப்டாப் கொடுக்க சொல்லி விஜய் என்ன ஆர்டர்? நிதி ஒதுக்கிட்டார்ல, அப்படியே அறுத்து தள்ளிட்டார்ல. நான் கேட்குறேன், எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காரு?
அதை கவனி. சும்மா 2000 கோடி மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 35 லட்சம் பேர். 35 லட்சம் பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். 2000 கோடி 2000 கோடி எங்கே போகும்? ஆளுக்கு 5000 ரூபாயா? 5000 ரூபாய் இல்லை எங்கேயா லேப்டாப் பார்த்தீங்க? நான் கேட்குறேன். 35 லட்சம் பேர் படிச்சிருக்கேன் உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. 2000 கோடி ஒதுக்கியிருக்காரு. ஆனால் 5000 ரூபாய்க்கா? நான் 5000 ரூபாய்க்கு எங்கேயா லேப்டாப் பார்த்துருக்கியா? என்ன நிதி என்னவா செயல்படுத்தப்படுது? எதை பற்றியும் கவலை கிடையாது. பொய்யை பரப்புவோம் அடிச்சு. பொய்யை பரப்புறதுனால என்ன உனக்கு நல்லது நடக்க போகுது? இதையெல்லாம் பரவாயில்ல. முதியோர்களை காப்பாற்ற தாங்கி பிடிக்கிறா விஜயன் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பேருமே ஆதரவு. நீங்கள் பசங்களாம் எதிர்பார்க்காத. இனிமே அண்ணன் காப்பாற்றிடுவார் பரப்பியிருக்காங்க. என்னடா பண்ண போறீங்க? எல்லா பேரும் முதியோருக்கான இல்லம் புதிய அவங்களுக்கு ஓல்டேஜ் ஹோம் நடத்த போறாராம். அதுக்கு நிதி ஒதுக்கிட்டார்ல. எவ்வளோப்பா ஒதுக்குனாரு? மொத்தம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் 1.35 லட்சம் வயதானவர்களுக்கு இந்த தேவை இருக்கு. அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது. எது ஓல்டேஜ் ஹோமுடைய நிலைமை. முதியோர்களை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இது, அதாவது கைவிடப்பட்டவர்கள் கிடையாது, தனிமையாயிடுறாங்க. அவங்க மட்டும் 1.35 லட்சம் பேர் ஆகுறாங்க. இதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளவு? 6 கோடி ரூபா. 6 கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடம் கட்ட முடியுமா? அறிவு வேணாமா? இதை செய்தெல்லாம் எடுத்து பரப்புறவனுக்கு 2 டிஸ்ட்ரிக்ட்ல கட்டடம் கட்ட முடியுமா? கட்டடம் கட்டி ஒரு வருஷத்துக்கு நடத்திட முடியுமா? ஒரு வருஷத்துக்கு நடத்துறதுக்கு என்ன செலவாகும் தெரியுமா? எத்தனை முதியோர்களை உங்களால் காப்பாற்றிட முடியும்? அப்போ இது விளம்பரமா இல்லையா? 6 கோடி ரூபா ஒதுக்கி நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதியோர்களையும் காப்பாற்றிடுவேன், ஓல்டேஜ் ஹோம் நடத்தி முதியோர்களுக்கான இல்லத்தை நடத்தி விஜய் தாங்கி பிடிக்க போறார் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறது அப்பட்டமா கண்டிக்கணுமா இல்லையா? பித்தலாட்டம், ஃப்ராட். வேற என்ன சொல்லுவீங்க? இதை தான் பட்ஜெட் பேல உட்காந்து ஆத்திருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா 15 நாள் என்னதாயா பண்ணின? ஐஏஎஸ் ஐபிஎஸ் உட்கார வச்சு என்ன போட்டோ ரிலீஸ் பண்ணிய? அப்ப எதையுமே பண்ணல, வீட்டில் பாட்டு தூங்கிருக்கீங்க. இந்த திட்டத்தில் எவ்வளோ திட்டம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரே ஒரு கேள்வியில் திருத்தப்பட வேண்டிய விஷயம். எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனீங்க? எவ்வளோ பயனாளர்கள்? எல்லா பயனாளருக்கும் தேவையான பட்ஜெட் இருக்கா? இல்லைன்னா இல்லைன்னு பேசுங்க, அதான் நேர்மை. அதனால மாற்றோம். வாங்க ஊரை ஏமாற்றுவோம். அப்படியே மாற்றோம். ஒருவேளை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதிகாரிகள், அமைச்சர் எவனும் உட்படலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் தெளிவிங்க. இவங்க எல்லாம் சொல்லலை. இது எல்லாமே விஜய் அவர்களுடைய மூளையில் உதித்த புதிய ஐடியான்னு வச்சுக்கோங்க. இந்த ஆள் தான் ஏமாத்த திட்டம் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அதையெல்லாம் அவர் கவனிக்காம இல்லை. அவர் தேர்தல் வாக்குறுதியிலே 6 சிலிண்டரு, எல்லாருக்கும் 4000 ரூபாய், மீனவர்களுக்கு 20000 ரூபாய் அட்டிச்சு தாக்கினாப்புல. எல்லாம் பொய். நாங்கள் எல்லாம் பேராசை தூண்டி விடுற வேலை. இப்போ உட்காந்துக்கிட்டு அதே ஃபார்முலாக்குள்ள வராரு, எப்படி ஊரை ஏமாத்தலாம். அப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், இப்போ சும்மா மக்களை கிளப்பி விடுவோம், அவன் எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டோம். ஏன்பா விஜய் ஒதுக்குனாரே காசு வரும்னு எல்லாரும் தெரிய வேண்டியதான். அப்படியே எவனுக்கும் போக போறதில்லை. எனவே இந்த திட்டங்கள் எல்லாமே விஜய் அவர்களை தாண்டி வெறும் அதிகாரிகளால் முடிவு செய்யப்பட்டது அப்படின்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். இது விஜயே உட்காந்து இந்த மாதிரி ஏமாத்துக்குன்னு திட்டம் போட்டுருக்கணும். இது ஏமாத்துற வேலை தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தெல்லாம் அப்பட்டமாக ஏமாத்துற வேலை. அதுவும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5 கோடி ஒதுக்குறீங்க பாருங்க, அது கேவலம். அது லைப்ரரி முன்னேற்றி போகிறேன், அது அதை விட கேவலம். எல்லாமே ஒரு சில திட்டங்கள் இருக்கலாம், ஓகே, விளம்பரத்துக்கு. எல்லாமே விளம்பரம்னா என்ன பண்ணுறது? இதில் பிளாஸ்ட் செய்தி நிறுவனங்கள் வெக்கமே கிடையாது. செய்தி நிறுவனங்களுக்கு நீ செய்தி நிறுவனம் நடத்துறியா இல்லை அவருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிருக்காங்க தெரியல. இத்தனை அவர் திரைப்படம் நடிச்சாரு, போஸ்ட் அடிச்சு ஒட்டினா இல்லை. அந்த போஸ்ட் அடிச்சு ஒட்டின போஸ்டர் பாயும் இங்கே இருக்கக்கூடிய செய்தி நிறுவனம் ஒன்று. அறிவே கிடையாது. உட்காந்து யோசிச்சு அவர் நிதி ஒதுக்குறாரு, அதுவும் பயனாளர்களுடைய தேவையும் சரியா இருக்கா, அதோடைய பூர்த்தி பண்ற அளவுக்கு அவங்க நிதி ஒதுக்குறாங்க, கேள்வி எழுப்பணும்ல. இதை தவிர நிறைய திட்டங்களுக்கு பேரை மாற்றிருக்காரு. அது எதுவுமே அவரோட திட்டம் கிடையாது. அது எல்லாம் வெற்றி பேரை மாற்றி விட்டார். இது மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, ஒவ்வொரு திட்டமும் இங்கே அமல்படுத்த போறாங்களா, அங்கெல்லாம் விஜயோட போட்டோ இருக்குல்லையா, அதை கூட வச்சுருவாங்க. அந்த போட்டோ வாங்கின செலவுக்கு மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.